வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, உச்சநீதிமன்றம் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. பின்னணி என்ன தெரியுமா? தீபத்தூண் விவகாரத்தில் ஜிஆர்எஸ் தீர்ப்பு கொடுத்தாருல, அந்த தீர்ப்புக்கு எதிராக ஜிஆர்எஸை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க. அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தினாங்க ஜிஆர்எஸ்க்கு எதிராக. இப்போது உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஜிஆர்எஸை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது யூடியூப் பேஜாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பொது வெளியில் போராட்டமாக திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தினதாக இருக்கட்டும், ஓவராலாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேஸை உச்சநீதிமன்றம் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா, ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியவர்கள், அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு டிஜிபி, தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் இது தொடர்பான பதிலை தாக்கல் செய்யணும். என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இவங்க மேலெல்லாம் அப்படின்னு நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை தொடங்கி வச்சிருக்காரு மாநிலம் முழுவதும். என்னன்னா HPV வேக்சினேஷன், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுப்பதற்கான வேக்சினேஷன் தான் HPV வேக்சினேஷன். 9 வயசுலேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த HPV வேக்சினேஷன் போட்டால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வராது, தடுக்க முடியும். ஸோ அதற்கான வேக்சினேஷன் தான் HPV வேக்சினேஷன். இதை இலவசமாக தமிழக அரசாங்கம் மாநிலம் முழுவதும் போட இருக்காங்க. 3,38,000 பேர் பயனடையக்கூடிய வகையில் இந்த ப்ரோக்ராமை முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு தொடக்கம் தான். இதில் டிபேட் என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழகம் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுது அப்படின்னு திமுகவினர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. இதுக்கு முன்பாக சிக்கிம் இருக்குது பார்த்தீங்களா, சிக்கிம் மாநிலம் தான் அவங்க மாநிலத்தில் ஃபஸ்ட்டு இந்த HPV வேக்சினேஷனை போட்டிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அண்ணாமலை அவர்கள் நேற்று கொங்கு என்ஜினியரிங் காலேஜில் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த நல்ல விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பள்ளி ஆண்டு விழாவில் அதிகமாக அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. கல்லூரி விழாவிலையும் அண்ணாமலை அதிகமாக கலந்துக்கிறாரு. குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகணும். அது தலைவர்களுடைய கடமை. அதை அண்ணாமலை சரியாக நகர்த்திக்கிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, ஆண்டு விழாவில் போய், கல்லூரி விழாவில் போய் மாணவர்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும், சோசியல் மீடியாவெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு அண்ணாமலை. டெஃபினட்டாக இதுக்கு கண்டிப்பாக பாராட்டலாம். இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? பங்களாதேஷில் டெக்ஸ்டைல் மில்ஸை காலவரையின்றி மூட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. பவர் கட்டும் வேறு பங்களாதேஷ் முழுவதும். இப்போது இது எல்லாத்த விட பங்களாதேஷுக்கு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான ட்ரேடு டீல் சைன் ஆகிருக்குல்ல, அதுதான் பெரிய தலைவலி. ஏன்னா பங்களாதேஷே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்குது. பல உலக நாடுகளுக்கு அங்கேருந்து ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போ அதுக்கு ஆப்பு வச்சாச்சு. ஏன்னா இந்த ட்ரேடு டீலில் ஜவுளி எக்ஸ்போர்ட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க இருக்குது. இப்போதைய ஜவுளி எக்ஸ்போர்ட் எவ்வளோ தெரியுமா? $7 பில்லியன் அளவிலான ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுது இப்போதைய நிலவரம். இப்போ இந்த ட்ரேடு டீலுக்கு பிறகு 30 to 40 பில்லியன் அமெரிக்க டாலராக நம்மளுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு, ஜவுளி எக்ஸ்போர்ட்டு அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். பங்களாதேஷே அடி வாங்க போகுது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.